கல்வி திட்டத்தை நம் தலைமையில் புகுத்த மத்திய அரசு இப்படிதான் நாங்கள் இந்த திட்டத்தை தான் கொண்டு வருவோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். 65 பின்னாலே இன்றைய தினம் பார்க்கிறோம். அதை தெளிவாக மத்திய கல்வி அமைச்சர் சொல்றார். இதை எல்லாம் ஒத்துக்கிறாங்க, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நீங்க ஒத்துக்கோங்க, இத எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்ல, பல ஸ்டேட் ஒத்துக்குது இல்ல, நீங்க மாத்திரம் தமிழ்நாடு ஏன் பிடிவாதமா இருக்கீங்கன்னு கேட்கிறார். அவருக்கு வரலாறு தெரியல. திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாராளுமன்றத்திலே 2 நாள் டிபேட் போகுது. தொடர்ந்து 2 நாள் டிபேட் போனா இந்தி மொழிதான் தேசிய மொழி என்று வடக்கே இருக்கின்ற மாநிலங்களில் எல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள், ஊபியிலே பேசுகிறார்கள், டெல்லியிலே பேசுகிறார்கள், பல மாநிலங்களிலே பேசுகிறார்கள். ஆகவே அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று 2 நாள் டிபேட். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நிதானமாக அத்தனையும் கேட்டுவிட்டு பின்னாலே சொல்லுகிறார், எழுந்து சொல்லுகிறார் பதில். எங்கு பார்த்தாலும் காக்காய் தெரிகிறது, ஆனால் காக்கையை நாம் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மயிலைத்தான் தேசிய பறவையாக ஒப்புக்கொண்டோம், அதைத்தான் நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே காக்கைக்கு சமமானது இந்தி மொழி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்றைய தினம் சொன்னார்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராடிய நாடு இருக்குமே என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான், பின்னால் பங்களாதேஷ். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. ஆகவே தர வேண்டிய பணத்தை இதை ஒப்புக்கொள் தருகிறேன் என்று சொன்னால் எதையும் சந்திக்க கட்சி வேறுபாடின்றி இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மக்களும் இளைஞர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் அரசு ஒரு முடிவெடுக்குமேயானால் ஜல்லிக்கட்டு போல மெரினா பீச்சிலே இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்திலே நாம் கண்டோம். அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தால் நீங்கள் இதை ஆரம்பித்து வையுங்கள். இங்கே எங்களுக்குள் வேற்றுமை வேறுபாடு இல்லை. தமிழ் மொழி என்பது எங்களது தாய்மொழியை விட எங்களுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் திரும்பவும் வருமேயானால் 65 திரும்பவும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். காவேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கர்நாடகாவில் ரொம்ப நாள் இருந்தாலும் எனக்கு தெரியும். அங்க இருக்க பிஜேபி என்ன செய்யுது, என்னுடைய நண்பர்கள்லாம் அங்கிருந்து வந்திருக்கவங்களுக்கு சேகர் அருள் எல்லாம் அண்ணனுக்கெல்லாம் புரியும், எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்க பிஜேபி தண்ணியை கொடுக்காதுன்னு பிரச்சனை வரப்போ இங்க இருக்க பிஜேபி தண்ணி வேணும்னு கேட்கும். காங்கிரஸுக்கு அதே நிலைமை தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்எல்ஏக்களை கொண்டிருந்த நேரத்திலும் அதே நிலைதான். ஆனா இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவரும் தமிழுக்கு உறவாக இருக்க வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த மண்ணில் அதை செய்தால்தான் உங்களது கட்சி கால் ஊன முடியும். அதை விட்டுட்டு அப்புறம் ஹிந்தி எங்களுக்கு எதிர்ப்பான மொழியே இல்லை சார், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி படிங்கன்றதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை. திணிக்காதீங்க என்பதுதான் ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன். திணிக்காதே என்று சொல்லுகிறோம். உதாரணமா நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் ஓப்பனாவே சொல்றேன், 90% 90% ஹிந்தி வராது. 10% அதை கற்றுக்கொண்டிருப்பார்கள், அதில் ஆர்வம் காட்டியிருப்பார்கள், வியாபார நோக்காக அதை தெரிந்து வைத்திருப்பார்கள். இது பாராட்டுக்குரிய விஷயம், ஒன்றும் தப்பு இல்லை. வியாபாரத்துக்காக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே வடக்கே இருந்து வந்தவர்கள் அதிகமாக இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே வரும்பொழுது அவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இங்கே வரும்பொழுது தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை விட அழகா பேசுறாங்க. தமிழ் என்று சொல்ல மாட்டார்கள் இங்கே இருப்பவர்கள், தமிழ் அப்படிம்பாங்க. அது கூட வடக்கே இருந்து வந்தவர்கள் தமிழ்னு சொல்றாங்க அழகா. ஆனா இதே நீங்க கர்நாடகாவுக்கு போனாவோ ஆந்திராவுக்கு போனாவோ அங்க வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சில தோழர்களாகட்டும், மறுபடியும் என்னுடைய அங்க படிச்ச பசங்களாகட்டும், ஹிந்தி ஃப்ளூயன்ஸா இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க தாய்மொழிக்கு ஆபத்து. அதுதான் வந்து இங்க இல்ல காக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த 65 போராட்டம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் தொடர்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இப்படித்தான்
நம்மை வளர்த்து ஆளாக்கினார்கள். இன்றைய தினம் இந்த அரசு குரல் கொடுக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அதற்கு எந்த ஆதரவையும் நாங்கள் தருவோம். அதிமுக பிஜேபிக்கு பயந்துகிட்டு இந்த தலைவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை. எனது தலைமையில் இந்த போராட்டத்தை காண நான் தயாராக இருக்கிறேன். தொண்டர்களை திரட்டி வருவேன். அதிமுக ஒன்றிணைப்பு எந்த லெவலில் இருக்கு? எங்கெங்க ஒன்றிணைக்கிறது? ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார். நீங்க அதை ரொம்ப கருத்தில் கொள்ளணும். ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். முழு முயற்சியும் எடுத்து விட்டோம். எவ்வளவோ முயன்று பார்க்கிறோம். பாருங்கள், உங்க உதயகுமார் ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஓபிஎஸ் இருந்து விலகி, அண்ணனிட்டிருந்து விலகி தூரமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திரு உதயகுமார் பேசுவது சரியாக இல்லை. அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை சொல்லி ஆக வேண்டும். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினார். என்னன்னு கேட்டா, அம்மா ரொம்ப கோபமா இருந்தாங்க. யார் மேல? ஓபிஎஸ் மேல. ஓபிஎஸ் தூரமா இருக்கப்ப நான், ஏன்னா மிகவும் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. அதுதான் பிரச்சனை. அவரால் எதிர்த்து போராட முடியல. வெளியில வந்ததால தான் இந்த இரட்டை இலை வழக்கில் என்னால் வெற்றி பெற முடிந்தது. நாங்கள் சேர்ந்து வெற்றி பெற்றோம். அது அவருக்கே புரியுது. அதனால தான் கொஞ்சம் ஒதுங்கி இந்த அமைதியெல்லாம் நம்மகிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி வேகமா இறங்கணும். இப்ப உதயகுமார் என்ன ஆரம்பிக்கிறாரு? அவர் பாத்தீங்கன்னா குலசாமி, அந்த சாமி, இந்த சாமின்னாரு அம்மாவை. அதுக்காக ஒரு மண்டபம்லாம் போய் கட்டினார் உதயகுமார். உதயகுமார் நல்ல நண்பர், நான் அன்பா கேட்கிறேன். ஒரு பெரிய பொய்ய புரட்சி தலைவி அம்மா கிட்ட நல்ல உறவுல இல்ல, கோபமா இருந்தாரு ஓபிஎஸ் அண்ணன், அம்மா கோபமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 2001 அவர் அமைச்சராகும் பொழுது ஓபிஎஸ் அம்மா மருத்துவமனைக்கு சென்ற பின்னாலும் தொடர்ந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு நாள் அவரை அம்மா அவர்கள் தூரத்திலே வைக்கவில்லை, அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கவில்லை. அவர் மேல் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை. அதே போல அவருடைய பதவியையும் அம்மா எந்த காலத்திலும் பறிக்கவே இல்லை. அம்மா கிட்ட கோபத்துக்கு ஆளாய் பதவி இழந்தவங்க தான் அதிமுக 99% இருக்கணும். அதை தப்பிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது ஓபிஎஸ் அண்ணனா தான் இருக்கணும். ஆகவே நேர்மாறா கருத்துக்களை சொல்றாரு. இவர் 5 மாசத்துல இவருடைய பதவி போச்சு. 2011 வந்தாரு. 5-6 மாசத்துல உதயகுமார் நீக்கப்பட்டார். ஏகப்பட்ட மின் விளக்க போட்டு மின் தடைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர் ஓபிஎஸ்சி சொல்லுவது சரியில்லை. பாருங்க, அது நீங்க கேட்டதுக்கு ஏன் சொல்றேன்னா, ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் சொல்லி கெடுக்கிறாங்க. உதயகுமார் கெடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அங்க ஒருத்தர் இருக்காருல, நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலையின் ஜெயக்குமார். அவர் சென்னையில் அங்கிருந்து ஓபிஎஸ் கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கிருந்து வருது? கொசுல தான் இருந்து வருது. டெங்கு எங்கிருந்து வருது? கொசுல இருந்து வருது. ஓபிஎஸ் சில கொசு கடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் அவர். இப்ப நாங்கெல்லாம் இல்லாத தைரியத்தில் பேசிட்டு இருக்காரு அவர். அது தவறு. அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள். ஆனா அங்க பாருங்க, மேடையில் அம்மாவை வேணாமா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு, 2 படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்க ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர். அந்த ஈரோடு பக்கத்தில், ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்க போனவர். அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார். உதயகுமார் நியாயமான்னு கேட்கிறேன். குலசுவாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பாக்கிறேன்றார் இவரு. அப்படிப்பட்டவர் அந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு. இதெல்லாம் தெரியலையா? ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம். இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். முடிச்சிருவாங்க அவங்க. இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க. இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன், 3வது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி. 3வது இடத்துக்கு வந்தாச்சு, 2வது இடம் இல்ல நமக்கு. அந்த நிலைமைக்கு போச்சு. மாவீரன்கள் நீங்களா, நீங்க செல்லூர் ராஜன் அவர் உண்மை ஒத்துக்கிட்டார். தெருவா போய் கேட்டோம், வேர்வையில போய் வேர்வை சிந்தி கேட்டோம், இந்த தலைமையை யாரும் ஏத்துக்கலன்னு